வீரதீர சூரன் தொடங்கி கஜினி வரைக்கும் தரமான படங்களை மிஸ் பண்ண ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது முதல்வன். அர்ஜுன் ரகுவரன் நடிப்புல மிகப்பெரிய அளவுல மாஸ் பண்ண படம் தான் முதல்வன். அது வரைக்கும் இப்படி ஒரு அரசியல் படத்தை நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் பார்த்ததே கிடையாது. ஏன் இப்போ கூட இப்படி ஒரு படத்தை யாராலையும் டைரக்ட் பண்ண முடியாது. அப்போதைய காலகட்டத்திலேயே இந்த படம் கிட்டத்தட்ட 41 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு. இன்னைக்கு வரைக்குமே டைரக்டர் சங்கரோட பெயர் சொல்லும் படமா முதல்வன் அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முதலா சங்கர் யார்கிட்ட கேட்டிருக்காரு தெரியுமா? நடிகர் ரஜினிகாந்த் கிட்ட. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல இருக்கக்கூடிய நிறைய சீனை சங்கர் ரஜினிய மனசுல வச்சுதான் எழுதவே செஞ்சிருக்காரு. ஆனா அந்த டைம்ல இவ்வளவு கனமான அரசியல் கதை களத்துல நடிக்கிறதுக்கு ரஜினி தயாரா இல்ல. ஏற்கனவே ரஜினி அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரான்ற ஒரு பேச்சு அப்ப போயிட்டு இருந்துச்சு. ஒருவேளை ரஜினி இந்த படத்துல நடிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த மனுஷன் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு முடிவே பண்ணிருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாத சலசலப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னா முதல்வன் பட கதையை ரிஜெக்ட் பண்ணிருக்காரு ரஜினி. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எந்திரன். கோலிவுட்ல ஒரு முதல் மிகப்பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா எந்திரனை சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் வசூல்லையும் சும்மா பட்டைய பெருத்துடுச்சு. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 150 கோடி போட்டு கிட்டத்தட்ட 300 கோடி இந்த படத்துல இருந்து எடுத்துட்டாங்க. ஆனா முதலா சங்கர் இந்த படத்துல யாரை நடிக்க வைக்க இருந்திருக்காரு தெரியுமா? கமலஹாசனை தான். கமலும் டைரக்டர் சங்கரும் சேர்ந்து இந்த படத்துக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரன் படம் 2010ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா கிட்டத்தட்ட 2005ல இருந்தே இப்படி ஒரு ரோபோ ப்ராஜெக்ட பண்ணணும் அப்படின்னு கமலும் சங்கரும் ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்போதைய காலகட்டத்துல இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுனாலயும் கமலுக்கு வேற ப்ராஜெக்ட்ல பிஸியா இருந்ததுனாலயும் இந்த படத்தை தொடர்ந்து பண்ண முடியல. அதுக்கப்புறமா சங்கர் தான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரோபோ அப்படின்ற கதையை எந்திரனா மாத்தி அதை ரஜினிகாந்த் கிட்ட சொல்லி படத்தை எடுத்தாரு. ஒருவேளை எந்திரன் படத்துல ரஜினிக்கு பதிலா கமல் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது துப்பாக்கி. இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட ஹேட்டரே இல்லாத ஒரு படம் அப்படின்னா துப்பாக்கியை சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ் எத்தனை படத்தை டைரக்ட் பண்ணாலோ அவரோட ட்ரேட்மார்க் படம் அப்படின்னா கண்டிப்பா துப்பாக்கி தான். இந்த படத்துல ஏஆர் முருகதாஸ் முதல்ல சூர்யாவை தான் நடிக்க வைக்க இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த கதையை எழுதும் போதே சூர்யாவை நினைச்சுதான் எழுதியிருக்காரு. ஏற்கனவே முருகதாஸ் சூர்யாவுக்கு கஜினி அப்படின்ற சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்திருக்காரு. கூடவே இதுல மிலிட்டரி கேரக்டர் வேறையா, சோ துப்பாக்கி படத்துல சூர்யா பக்காவா பொருந்துவார் அப்படின்னு முருகதாஸ் ரொம்ப நம்பிக்கையில இருந்திருக்காரு. ஆனா இருந்துமே இந்த படத்தோட கதை மேல சூர்யாவுக்கு நம்பிக்கை இல்லாததுனால கதையை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. எப்படி இந்த கதையை ரிஜெக்ட் பண்றதுக்கு சூர்யாவுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல. இதே மாதிரி தான் ஜிவிஎம் கூட ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் காக்க காக்க வாரணம் ஆயிர மாதிரியான 2 படத்தை சூர்யாவுக்கு கொடுத்திருக்கேன். இருந்தாலும் துருவ நட்சத்திரம் படத்தோட கதையை சொல்லும் போது அந்த படத்தோட கதை மேல நம்பிக்கை இல்லாம சூர்யா ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு. சூர்யா எப்படிதான் தப்பான முடிவுகளை சரியா எடுக்கிறாரோ தெரியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிங்கம். சூர்யாவுக்கு சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சதுதான் சிங்கம். படத்தோட டைரக்டர் ஹரி இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முதலா விஜய் கிட்ட தான் கதை சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் இந்த படத்துல கமிட் ஆகல. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு படம் முழுக்க போலீஸ் ஆபீசரா நடிக்கிறதுக்கு விஜய்க்கு அந்த டைம்ல விருப்பம் இல்லாததுனால இந்த கதையை ரிஜெக்ட் பண்ணதா சொல்லப்படுது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மகாராஜா. நடிகர் விஜய் சேதுபதியோட வாழ்நாள் ஹிட் படமா இது அமைஞ்சிடுச்சு. ஏன்னா மகாராஜா மாதிரி இன்னொரு படம் விஜய் சேதுபதியோட கெரியர்ல நடக்குமா அப்படின்னா சத்தியமா தெரியல. இந்த படத்துல முதலா சிவகார்த்திகேயன் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா மகாராஜா ஃபுல் கதையையும் சிவகார்த்திகேயன் கேட்டும் முடிச்சாச்சு. ஆனா ப்ரொடக்ஷன் வேலைகள் ரொம்ப தாமதமானதுனால சிவா இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. இந்த படத்துல சிவா நடிக்கணும் அப்படின்னா அடுத்த 2 படங்களை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அதனால சிவா மகாராஜா விட்டு வெளியே வந்துட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கஜினி. சூர்யாவோட சினிமா கெரியர்ல காக்கா காக்கா படத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்தது அப்படின்னா கஜினி படம் தான். இந்த படத்தோட கதையை முருகதாஸ் முதல்ல மாதவன் கிட்ட தான் சொல்லியிருக்காரு. ஆனா மாதவனுக்கு இந்த கதை மேல நம்பிக்கை இல்லாததுனால இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. கூடவே மொட்டை அடிச்சுட்டு நடிக்கணும்னு சொன்னதுனால வேண்டவே வேண்டாம் அப்படின்னு மாதவன் இப்படி ஒரு சூப்பர் ஹிட் படத்தை தவற விட்டுருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காக்க காக்க. சூர்யாவை ஒரு அதிரடி ஆக்ஷன் ஹீரோவா மாத்தின படம் அப்படின்னா கண்டிப்பா காக்க காக்க தான். நந்தாவுக்கு அப்புறமா சூர்யாவுக்கு அமைஞ்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இதுதான். இந்த படத்துல முதலா நடிக்க இருந்தது நம்ம அஜித் தான். கதையை முடிக்கிறதுக்கு ஜிவிஎம்க்கு ரொம்ப நாள் ஆனதுனால அந்த அளவுக்கு அஜித்தால வெயிட் பண்ண முடியல. அதனாலதான் அஜித் இந்த படத்துல இருந்து விலகி இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.